ஆ சரி. இப்போ என்னவா? ஆ சரித்தேன். இப்போ என்னவா அதுக்கு? நான் உண்டாக்குற கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரிண்ணா? சரி போ. அப்போ நாங்கள் போவோம், இங்கேயே மல்லாக்க கூட படுப்போம். உங்களுக்கு என்ன போவீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சின்னையா என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பெரியையா பார்த்து கேட்காம சில கேள்விலாம் மனசுக்குள்ளேயே கேட்டிருக்காரு. அதாவது நம்ம சின்னையா அவர்களுக்கும் பெரிய அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடந்திருக்குது. அதுவும் பொது வழிகளிலே வாக்குவாதம் நடந்திருக்குது. அதனுடைய விளைவுளால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மைக் எடுத்து ஓங்கி போடாமல் மெதுவாக வச்சுட்டு போயிருக்காரு. ஓங்கி போட்டுருந்தாரா நல்லா இருந்திருக்கும். சரி, போடாமல் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கடுமையான மோதல் இருந்திருக்காங்க. இதான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிருக்குது. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன மேட்ருன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாமகவுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில கேள்விலாம் இருக்கும் இல்லையா? அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பார்த்து, அதே மாதிரி நம்ம ராமதாஸ் அவர்களையும் பார்த்து கேள்வியெல்லாம் கேட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த காணொலி. நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். மக்களே, இந்த வீடியோல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்றத நம்ம பார்க்க போறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். ஆனா நாம உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய இளம் பெருவழுதி ஒரு பாமகவுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்தா நமக்குன்னு ஒரு சில கேள்விலாம் இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி பாமகவுடைய தொண்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனநிலையில் இருந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பார்த்து கேட்டுருவோம். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எது எதெல்லாம் நமக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்றார்களோ அது எல்லாமே அவர்களுக்கு பணத்தை ஈட்டி தருகின்ற முதலீடுகள். இது இதெல்லாம் நமக்கு எதிரி அப்படின்னு சித்தரிக்கின்றாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு பணத்தை ஈட்டி தருகின்ற முதலீடுகள். ஆதாரங்கள் எல்லாம் சொல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். திராவிட கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது சொன்னாரு. இந்த திராவிட கட்சிகளின் மூலமாகத்தான் இந்த தமிழ்நாடே சீரழிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாரு. ஸோ ஆரம்பத்தில் பாமகவுடைய தொண்டருடைய முக்கியமான எதிரியே என்னன்னு பார்க்குறப்ப இந்த திராவிட கட்சிகள் தான். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இதர பின்ன திராவிடம் சொல்லி பேர் வந்துட்டாலும் சரி, அவங்க நம்மளுடைய எதிரிங்க அப்படின்ற மாதிரி, திராவிடத்தால் நாம வீழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையவே கிடையாது. ஒருவேளை திராவிட கட்சியோட கூட்டணி வைத்தால் அது பெற்ற தாயுடன் உறவு கொள்வதற்கு சமம் அப்படின்ற மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போற இடங்கள் எல்லா இடங்கள்லுமே கடுமையான பிரச்சாரங்கள்லாம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மருத்துவர் ராமதாஸ் என்ன பண்ணாரு? போய் திராவிட கட்சிகள் கூட தான் கூட்டணி வைக்கிறாரு. இங்கிட்டு கடைசி நேரங்கள் என்ன பண்றாரு? திமுக அதிக காசு தருவாங்களா, இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக காசு தருவாங்களா? பேரங்கள் யார் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு சில தொகுதிகளும் பிளஸ் ஒரு சில பெட்டிகள்லாம் தாராங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை நிலைப்பாடுகள் இல்லாத ஒரு கட்சியாகத்தான் பாமக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் இதை எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அதாவது தன்னுடைய தொண்டர்களுக்கு பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன கற்பிக்கிறாங்க? திராவிட கட்சிகள் நம்மளுடைய எதிரிகள் சொல்லி கற்பிக்கின்றாங்க. ஸோ யாரெல்லாம் எதிரிகள் அவங்க சொல்றாங்களோ அது எல்லாமே இவர்களுக்கு பணத்தை ஈட்டி தருகின்ற முதலீடுகள். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். எது நம்முடைய எதிரின்னு சொல்லி இவங்க சித்தரிக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு பணத்தை ஈட்டி தருகின்ற முதலீடுகள். நம்மகிட்ட எதிரின்னு காட்டிக்கிறாங்க, தொண்டனா சொல்கிறேன். இப்போ நான் பாமக தொண்டன், நம்மகிட்ட எதிரின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளை எதிரியாக சித்தரிச்சுட்டு பணத்தை ஈட்டிக்கொள்கின்ற ஒரு முதலீடுகளாக திராவிட கட்சிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. யார்? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அப்போ ஒரு கடைநிலை தொண்டனாக நம்முடைய வேதனைகள் இருக்குமா இல்லையா? நான் கேட்கணும் இல்லையோ, நான் என்னுடைய வீடியோ பார்த்தாச்சும் பாமகவுடைய கடைநிலை தொண்டர்கள் ஒவ்வொருத்தருமே அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பார்த்து கேள்விகள் தூக்கி முன்னாடி வைங்க. நீங்க எதெல்லாம் எங்களுக்கு எதிரிகள் சொல்லி சித்தரிக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க பணங்களை ஈட்டிக்கொள்வதற்காக ஒரு முதலீடுகளாக நீங்க மாத்துறீங்க அப்படின்றத யோசிங்க. அடுத்து இன்னொரு, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுது. திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னாங்க, நேவர் எவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு எம்பி எலெக்ஷன்ல ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாரு. அப்ப பாமகவுடைய கடைநிலை தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? சரி, நம்ம மருத்துவர் ஐயாவும் நம்ம சின்னையாவும்
நம்மளுடைய நலனுக்காக தான்ப்பா கூட்டணி வைக்கிறாரு. இது வரைக்கும் திராவிட கட்சியில் கூட்டணி வச்சா பெற்ற தாயிடம் உறவுகள் சமலாம் சொன்னாரு. சரி ரைட்டு சொல்லிட்டு போறாரு. இது எப்படி இருந்தாலும் நம்ம வன்னிய சமுதாய மக்கள் தான் நல்லது பண்ண போறாரு. சரி அவர் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நம்ம நம்பி வாக்களிச்சா அப்புறம் என்ன பண்ணாரு? ராஜ்யசபா எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தடவை கூட பார்லிமெண்ட்டுக்கு போகல. ஒரு ராஜ்யசபா எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நீ ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காக பேச வேணாம், அட்லீஸ்ட் வன்னிய சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகச்சும் பேசணும்ல. அதுவும் பேசாம நான் பார்லிமெண்ட்டுக்கே போகாம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. கேட்டா நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றீங்க. உங்களுக்கு மாசம் சம்பளம் வேற, இங்கே ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, பார்லிமெண்ட்ல போய் இந்த மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்காக ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, கூட யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் எல்லாமே ஃப்ரீ. யாரு துணைவியாரோ இல்லாட்டி வந்து யாரோ ஒரு ஹெல்ப்பர் மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, உணவு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீயாக இருந்த போதிலும் கூட இந்த வன்னிய சமுதாய மக்களுக்காக எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மாறி பார்லிமெண்ட்டில் போய் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வந்து வைப்பது என்பது பெற்ற தாயுடன் உறவு கொள்வது சமம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் எங்களுக்கு எதிரின்னு சித்தரிச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் பணங்களை ஈட்டிக் கொள்வதற்காக ஒரு முதலீடாக மாற்றிக்கிட்டீங்க. பதவிகளை ஈட்டிக் கொள்வதற்கு ஒரு முதலீடாக மாற்றிக்கிட்டீங்க. இருக்கிறதுலே பார்லிமெண்ட்லேயே மோசமான ஆப்சன்டீஸ், பார்லிமெண்ட்டுக்கு வராத நபர் யாருன்னு பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் தான். குறைந்த வருகை பதிவேடு வைத்திருக்கின்ற ஒரு நபர் யாருன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். நான் சொல்லல, பார்லிமெண்ட்டுடைய அறிக்கை சொல்லுது. அப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்து நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகல அப்படின்னா ஒரு பாமகவுடைய கடைநிலை தொண்டனாக, இப்போ நான் வந்து பாமகவுடைய தொண்டன், உரிமை கிளம் டிவியுடைய இளம்பொருளது கிடையாது, ஒரு பாமகவுடைய கடைநிலை தொண்டனாக இந்த கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வைக்க தானே செய்வோம். பார்லிமெண்ட் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ரைட்டு, அந்த எலெக்ஷன்ல நீங்கள் தோற்று போயிட்டீங்க, ரைட்டு. அடுத்து ஒரு எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன்லையாச்சும் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிச்சு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போவீங்க, இல்லாட்டி ஜனநாயகத்தன்மையை காப்பாற்றுவீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தன்மையை அந்த கட்சியில் அந்த தலைமைக்கு என்ன தவிர என்னோட ரத்த சொந்தம் யார் வரமாட்டேன்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த ஜனநாயகத்தன்மையாச்சும் காப்பாற்றுவீங்க அப்படின்னு பார்த்தா பாமகவில் வந்து உழைத்த நபர்கள் யாருமே இல்லையா? எம்பி சீட்டை தூக்கி யார் கொடுக்குறீங்க? சௌமியா அன்புமணி அவர்கள் கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ வந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்காகவே உழைச்சி ஓடா தேஞ்சு போகணும். நீங்கள் வந்து எம்பி ஆவீங்க. ஏற்கனவே எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கு போகலை, அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணி அவர்கள் சீட்டை கொடுத்து அவங்கள வீட்டோட உட்கார வச்சுக்கிட்டு என்ன அப்போ மக்களுக்காக நீ என்ன தான் பண்ண போகிறீங்க? அப்போ வந்து அந்த சீட்டை தூக்கி என்ன பண்ணிக்கணும், ஒரு சாதாரண சாமானிய மனிதருக்கு, உங்கள் கட்சியிலேயே உங்கள் கட்சிக்காக உழைச்சிருப்பார் தெரியுமா அந்த நபருக்கு, இன்னும் சொல்ல போகிறாங்க காடு வெட்டியாளருடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட கொடுத்துருங்க அந்த சீட்டை, கொடுத்துருக்கணும்ல, அதுவும் கொடுக்கவே இல்லை. அப்போ ஜனநாயக படுகொலை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதெல்லாம் நமக்கு எதிரி, எதெல்லாம் நமக்கு எதிரி, திராவிட கட்சிகள் எதிரி, இந்த வந்து பிஜேபி கூட்டணி வச்சிங்க, திராவிட கட்சிகள் எதிரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி, விடுதலை சிறுத்தை கட்சி எதிரி, கம்யூனிஸ்ட் எதிரி, காங்கிரஸ் எதிரி, இதெல்லாமே எதிரி 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 சித்தரிச்சுட்டு பதவிகளையும் பணங்களையும் ஈட்டிக்கொள்ளும் முதலீடுகளாக நீங்கள் வந்து இவங்க எல்லாமே மாற்றி வச்சுருக்கிறீங்க. அவங்கள காட்டி 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 தொண்டர்கள்ட்ட காட்டி 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 சம்பாதித்து கொள்வது நல்லா இருக்கு. அதெல்லாம் நான் பாமக வேண்டிய தொண்டன் நிற்பேன், இளம்பருவ எழுதி கிடையாது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் கேட்குறேன், இதெல்லாம் வந்து சரியா சொல்லுங்கள், நீங்களும் உங்கள் மனசாத்தோட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பாமகக்குள்ள எக்கச்சக்க டிராபேக்ஸ் வந்து இருக்குது. இப்போ திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் பாலு அவர்கள் என்ன சொன்னார், நீ யாரையுமே கோயில் உள்ள விடாத, கோயில் உள்ள விடாத, நீ என்னெல்லாம் பண்ணு, உனக்கு வழக்கு வருதா நான் பார்த்துக்கிறேன், என்ன பெரிய அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பாமக வேண்டிய பாலு. பாவம் அந்த மக்கள்லாம் பார்த்தோன்னா சாதாரண சாமானிய மனிதர்கள் மாதிரி இருக்காங்க, ஏதோ கூலியில் பார்க்க நபர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ஜாதி வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு, யாரையும் உள்ள விடாத, உனக்கு கேஸ் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். பாமக பாலு வந்து கேஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதோ 1.5 நபரை பார்ப்பாரு, அந்த ஊரே பார்த்துருவாரா? ஒரு 100 பேர் மேலே கேஸ் வருதுப்பா, பாமக பார்த்துருவாரா? சரி 100 பேரை நான் பார்த்துருவேன். 200 பேர் மேலே ஒரு கேஸ் வருது, பாமக பார்த்துருவாரா? 200 பேர் மேலேயும் கேஸை பார்த்துருவாரா? சரி 200 பேருக்கு பார்க்குறான்னு வச்சுக்கிடுவான். 200 பேரை நம்பி அவனுடைய குடும்ப குட்டிகள் இருக்குது, அவங்களுடைய தாய்க்கு சோறு போடணும், தந்தைக்கு சோறு போடணும், தங்கச்சி கல்யாணம் காட்சி கட்டி கொடுக்கணும், சீர் சனதி செய்யணும், எல்லா முறையும் செய்யணுமே. அதெல்லாமே பாமக பவுலி பார்த்துருவாரா? ஜாதி ரீதியாக ப்ரொவோக் பண்ணுறது, யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரி அப்படிமா சித்தரிக்கீங்களோ அது எல்லாத்தையுமே பணத்தை ஈட்டிக்கொள்ளும் முதலீடுகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாற்றி வச்சிருக்கிறீங்க. இதில் வந்து இப்போ வந்து சண்டை வேற 2 பேர்த்துக்கும். இப்போ தலை உருளுறது தரல, யாருடைய தலை உருளுது? சாதாரண சாமானிய மனிதராக இருந்து கொண்டிருக்கின்ற கடைநிலை தொண்டருடைய தலை வந்து உருண்டு கொண்டிருக்கின்றது.
ஸோ இனி வரப்போகும் காலங்களிலுமே பாமகவுடைய தொண்டர்கள் வந்து இளிச்சவாங்க கிடையாது. அவங்க வந்து புரிந்து கொள்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு, கண்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.